கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியம் சொல்கிறது, அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது நம்புவதுதான் விசுவாசம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அடுத்த ஆண்டிலே அவர்கள் கானான் தேசத்தை கைப்பற்றிருக்க வேண்டும். 2ஆம் ஆண்டில் கானான் எல்லைக்கு அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் இஸ்ரவேலர் மக்கள் மோசேயிடம் என்ன சொன்னார்கள்? அப்போது நீங்கள் எல்லோரும் இடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுமொழி கொண்டு வரவும், நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். என்னாகமம் 1:22 வாசிக்கிறோம். கானான் தேசத்துக்கு 12 பேரை அனுப்புவது தேவனுடைய திட்டமல்ல, மக்களின் ஆசை. அவர்கள் அவ்வாறு சொன்னபோது கோத்திரத்திற்கு ஒருவர் இதம் 12 பேரை அனுப்பும்படி தேவன் அவருக்கு சொன்னார். என்னாகமம் 13:2 வாசிக்கிறோம். தேசத்தை சுற்றி பார்த்த பிறகு திரும்ப வந்து யோசுவாவும் காலேபும் இருவர் மட்டும் தேசத்தை பற்றி நற்செய்தி கூறினார்கள். மற்ற 10 பேரும், அங்கே ஆபத்து மிகுதியாக இருக்கிறது, நாம் அந்த தேசத்தை கைப்பற்ற முடியாது என்று துர்செய்தியை பரப்பினார்கள். அதனால் எல்லோரும் அழுது புலம்பி, நாங்கள் எகிப்திற்கு திரும்ப போகிறோம் என்றார்கள். எனவே தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, ஒரு நாளும் நாம் எப்படிப்பட்ட செய்தியை நாம் பரப்புகிறோம் செய்கிறோம் என்று இதிலிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. இதன் நிமித்தம் கானான் தேசத்தை இஸ்ரவேலர்கள் சுதந்திரிப்பது தள்ளி போயிற்று. 40 ஆண்டுகள் கழித்து தான் அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். துர்ச்செய்தியை பரப்பிய அந்த 10 பேரும் அன்றைய தினமே வாதையில் இறந்து போனார்கள். 40 ஆண்டுகள் என்று ஆண்டவர் சொன்னபோது காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாம் என்று மோசே ஜனங்களிடம் சொல்லியும் கேட்காமல் யுத்தத்திற்கு சென்று தோற்றார்கள். தேவன் சொல்லிய போயிருந்தால் வெற்றி கிடைத்திருக்கும். தேவன் சொல்வதை நம்புவதுதான் விசுவாசம். நம்மை நாமே ஒரு காரியங்களை எடுத்து நாம் செய்யும்போது தோல்வி அடைகிறோம். தேவன் என்ன செய்கிறார், தேவன் இடைப்பட்டு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று அருமையான குடும்ப தலைவரோ பிள்ளைகளோ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நானும் நம் இஷ்டத்திற்கு முடிவெடுக்கும் போது சோர்ந்து போகிறோம், தோற்று போகிறோம். எனவே தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து நாம் பார்க்க வேண்டும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவனுடைய திட்டம் அவருக்கு செவி கொடுப்பதே நம் செயல் திட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளை தீர்மானம் செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.